Hello students, good evening. 12th standard business max 2025 to 26 exams படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் மேக்ஸில் ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக பாஸ் ஆகிறது, சென்டம் எப்படி எடுக்கிறது, எந்தெந்த சாப்டர்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர், எந்த சாப்டர்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஸோ எதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்கணும், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தா நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷனும் பிஸ்னஸ் மேக்ஸே எனக்கு வரவே வராது, நான் 11th ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், ஸோ 12th எனக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு ஒரு 90க்கு அட்லீஸ்ட் ஒரு 50+ 60+ எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12th எங்களுக்கு ஒரு டோட்டலாக பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களோட ரெக்வெஸ்ட்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. நான் லைக் கொடுங்க நிறைய சொல்கிறேன், ஆனால் நிறைய பேர் மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா தான் வீடியோவுக்கு ரீச் கிடைக்கும், அது நிறைய மாணவர்களுக்கு போய் நல்ல விஷயம் போய் சேரும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு 10 சாப்டர் இருக்குது. ஸோ இந்த 10 சாப்டரில் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாப்டர்ஸில் எதெல்லாம் படிக்கலாம், எதெல்லாம் முதல்ல பார்க்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், ஆஃப்லியாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக்காக இருக்கட்டும், இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்ஸில் எதெல்லாம் நம்ம பக்காவாக கொஞ்சம் பிளான் பண்ணி படிக்கலாம், எதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், எதெல்லாம் லாஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு மிட்டம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 சாப்டர் கிட்ட வர இருக்குது. குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 சாப்டர் வரையும் இருக்குது. ஸோ அதில் நான் சொல்லக்கூடிய ஐடியாஸ் ஃபாலோ பண்ண முடியாது. நான் சொல்லக்கூடியது எல்லாமே என்னோட டார்கெட் பப்ளிக்கில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது தான். ஸோ அதனால் நீங்கள் இப்போ மிட்டம்க்கு படிக்கிறதா இருந்தாலும், குவார்ட்டர்லிக்கு படிக்கிறதா இருந்தாலும், ஆஃபர்லிக்கு பார்க்குறதா இருந்தாலும், இதில் நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸை கொஞ்சம் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. இது உங்களுக்கு பப்ளிக்கில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ்க்கான பிடிஎஃப் பார்த்துட்டு இருக்கீங்க. இது 2024க்கானது. 2025க்கு உங்களுக்கு புக் சேஞ்ச் ஆகுதான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 2025க்கு தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு 2 இயல் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. சரிங்களா? ஸோ நியூவான பிடிஎஃப் இன்னும் வரல. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024க்கான பிடிஎஃப் தான். ஸோ தைரியமாக படிங்க, பயப்பட வேண்டாம். சேம் புக் தான் உங்களுக்கு இதை படிக்க போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எத்தனை சாப்டர் இருக்குது பாருங்கள், 10 சாப்டர் இருக்குது. பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு டோட்டலாக 10 சாப்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. 10 மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்னல் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ 90ல் கிட்டத்தட்ட உங்களுக்கு 21 மார்க் கொஷின்ஸ் கேட்டுடுறாங்க. அந்த 21 மார்க் கொஷின்ஸ்க்கு நீங்கள் டோட்டலாக ஆல் சாப்டரில் இருக்க புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை பக்காவாக நல்லா படிச்சுக்கோங்க. அதில் ஜஸ்ட் உங்களுக்கு 3 or 4 கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு 1 மார்க் கொஷினை ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க. நீங்கள் டாப்பராக இருந்தாலும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் 1 மார்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் ஒரு 10 மார்க்கு, 1 மார்க்ஸில் ஒரு 15 மார்க் எடுத்தால் கூட அழகாக 25 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. சொன்னது புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளஸ் ஒரு 20 மார்க்ஸ் நம்ம பார்த்தானாவே நம்ம பாஸ் ஆகிட முடியும் ஈஸியாக. சரிங்களா? ஸோ என்னென்ன சாப்டர்லாம் நம்ம பாஸ் ஆகிறதுக்கும் சரி, சென்டம் எடுக்கிறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நிறைய விஷயம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் வீடியோக்கு பெரிய அளவில் ரீச் கிடைக்கும். அது இல்லாமல் வீடியோ போடுற எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1, 1.2, 1.3 3 எக்ஸசைஸ் இருக்குது. இந்த 3 எக்ஸசைஸ்
நல்லா பார்த்துக்கணும். இதில் வந்து உங்களுக்கு சாப்டர் 1ல் உங்களுக்கு 2 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸில் இருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கேட்டுறாங்க. அதே மாதிரி கிராமர்ஸ் ரூலும் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிசஸ்லையும் வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொஷின் கொடுத்துட்றாங்க. ஸோ சாப்டர் 1ல் கம்பல்சரி உங்களுக்கு 2 5 மார்க் கொஷின்ஸ் வரும். ஸோ சாப்டர் 1லேயே நீங்கள் அழகாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் சாப்டர் 1 வந்து ஈஸியாக அப்படின்னா இருக்கிற சாப்டர்லேயே ரொம்ப ஈஸி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் சாப்டரை ஒரு சம் விடாம, அதாவது நான் சொல்லக்கூடியது என்ன, இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்காம ஒரு சம் விடாம எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து நீங்க ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டு இன்டர்னல் மார்க்ஸ் கூட நீங்க இந்த சாப்டர் 1ல ஒரு 10 மார்க்ஸ், வேற ஒரு சாப்டர்ல ஒரு 2 சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா பாஸே ஆகிடலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ சாப்டர் 1 நீங்க ஈஸியா ஃபுல்லா பார்த்துட்டீங்க, ஒரு சம் கூட மிஸ் பண்ணல அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டினும் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கூட ஈஸியா அட்டம் பண்ணலாம். ஸோ அதுல ஒரு 5 மார்க்ஸ் கிடைச்சிரும். அப்போ டோட்டலா உங்களுக்கு சாப்டர் 1லேயே கிட்டத்தட்ட 15 மார்க்ஸ் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். சாப்டர் 2ல 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சாப்டர் 2ல. சாப்டர் 2 பொறுத்த வரையும் இன்டெக்ரல் கால்குலஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படுறீங்க. என்னை பொறுத்த வரையும் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 2 வந்து பார்க்க டஃப்பாக இருக்குமே தவிர நீங்கள் புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியான ஒரு சாப்டர் தான். சரிங்களா? ஸோ அதை என்னை பொறுத்த வரையும் வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க்கோ இல்லை கைடோ வச்சு மேக்ஸை போடாமல் ஃபார்முலாஸை நல்லா வந்து புரிஞ்சு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்மை நம்ம சால்வ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப் மார்க்கோட பார்க்கும்போதும் நமக்கு 5 மார்க்ஸ் வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக எல்லா சம்ஸ்லையுமே வந்து ஒரு 2-3 மார்க்ஸ் கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகே, ஸோ அதனால செகண்ட் சாப்டர்ல உங்களுக்கு 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 10 மார்க்ஸ் செகண்ட் சாப்டர்ல இருந்து கிடைக்கும். அதே போல் நான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். தேர்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த தேர்ட் சாப்டர்ல வந்து உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா 3.1ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. இன்டெக்ரல் கால்குலஸில் உங்களுக்கு 3.1ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து இந்த ஒரு நிமிஷம் இருங்க, பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கோங்க. தேர்ட் சாப்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் 3.2.4 அதில் கன்சியூமர் சர்ப்ளஸும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதாவது எக்ஸசைஸ் 3.3யும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 11 சம் தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 11 சம்லும் ப்ளஸ் எக்ஸசைஸ் சம் இதை நீங்கள் 3.3யை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ சாப்டர் 3யுமே ஈஸி தான். ஸோ சாப்டர் 3ல உங்களுக்கு 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் எது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு ஃபோர்த் சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதில் இருக்க சம்ஸ் வந்து 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. அடுத்து ஃபிஃப்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரே ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஃபிஃப்த் சாப்டரில் கேட்குறாங்க. ஃபிஃப்த் சாப்டர்ல உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் தான் இருக்கு. என்ன எக்ஸசைஸ் பார்த்துருவோம். ஃபிஃப்த் சாப்டர்ல உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் இருக்கு. இந்த 2 எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு சம் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 5.1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 சம் இருக்கு. சரிங்களா? ஸோ அது போக 5.2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 12 13 சம்ஸோ இருக்கு. இந்த 2 எக்ஸசைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சம் கேட்டுடுறாங்க. 12 சம்ஸ் இருக்கு. 5.2ல 12 சம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சம் மிஸ் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லாம் வந்து எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதுமா இல்லை எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பாருங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் சம்ஸே இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் வந்து எக்ஸசைஸ் சம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 6th சாப்டரில் உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ரேண்டம் வேரியபிள் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து 7th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்.
சரிங்களா? அதுக்கடுத்து 7th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, அதுலயே வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து 8th சாப்டர்ல உங்களுக்கு நிறைய தியரி தான் இருக்கும். தியரிட்டிக்கல் சம்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, அதுல சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8th சாப்டர்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 8th சாப்டர் ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம் மார்க். அதுல ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. 9th சாப்டர் வெரி 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 ஈஸி சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த 9th சாப்டர், ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருங்க, டாப்பராக இருங்க, தயவு செஞ்சு இந்த 9th சாப்டரை ஒரு சம் கூட விடாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி 10th சாப்டர், 10th சாப்டர்லேயே வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 10th சாப்டருமே ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஸோ ஸ்லோனஸாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாஸ் ஆகிறது மட்டும் இல்லைங்க, 90க்கு தாராளமாக உங்களால் ஒரு 60 to 70 மார்க்ஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, சாப்டர் 1லேயே உங்களுக்கு வந்து 2 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் 1.1 1.2லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 1.3லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கேட்டுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்தவரை ஃபுல் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதே மாதிரி 9th சாப்டரும் ஃபுல்லாக பாருங்கள், 10th சாப்டர் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதிலேயே வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ அது போக 1 மார்க் கொஷின்ஸில் நீங்கள் கிரியேட்டிவ் கொஷின்ஸே போச்சு அப்படின்னா கூட ஒரு 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அது போக இன்டர்னல் மார்க், இது போக உங்களுக்கு எப்படியும் நீங்கள் வந்து மிட் டேர்முக்கு, குவார்டர்லிக்குன்னு மற்ற சாப்டரில் 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு 10 மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கூட தாராளமாக நம்ம வந்து 60 to 70 மார்க்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ சென்டம் எடுக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன ஆர்டரில் படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 1, சாப்டர் 9, சாப்டர் 10, இது எல்லாமே நான் பப்ளிக்காக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து நான் இப்போ சொல்லக்கூடியதை அப்படியே ஃபர்ஸ்ட் மிட்டம்காக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனால் ஃபர்ஸ்ட் மிட்டமில் நீங்கள் சாப்டர் 1 பக்காவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாப்டர் 2 வந்து நிறைய கஷ்டமான ஒரு சாப்டர் அப்படின்னு உங்கள் சீனியர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கஷ்டம்ன்ட்டு ஒதுக்காதீங்க. ஏன்னா சாப்டர் 2ல வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் மிட்டம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க குவார்டர்லி ஃபர்ஸ்ட் மிட்டம்ல. ஸோ நீங்கள் சாப்டர் 2 பார்த்தே தான் ஆகணும். சரிங்களா? பப்ளிக்ல வேணா நீங்கள் அதை லாஸ்ட்டாக கூட பார்த்துக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கண்டிப்பாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் பாருங்க. ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திக்கலாம்னா, சாப்டர் 1, சாப்டர் 9, சாப்டர் 10, இது 3 வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஈஸி சாப்டரும் கூட. சரிங்களா? அதே போல் இந்த 8th சாப்டர்ல உங்களுக்கு நிறைய வந்து தியரியா தான் இருக்கும். ஸோ சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அதனால 8th சாப்டரை நீங்கள் வந்து சம்ஸை வந்து சால்வ் பண்ணிடலாம், எல்லா சம்ஸுமே. அதே மாதிரி 5th சாப்டர்ல 2 எக்ஸசைஸ் தான். ஸோ அதையுமே வந்து ஃபுல்லாக பார்த்துக்க முடியும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ் மேக்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு. அதே போல் சாப்டர் 5ல உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் 5.1ல ஒரு 8 சம், 5.2ல ஒரு 12 சம் பார்த்தோம்ல, அதோட எக்ஸாம்பிள் ப்ளஸ் எக்ஸசைஸ் சேர்த்தே பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்மே வந்து ஒரு 2 மார்க்கும் ஒரு 3 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சாப்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 5th சாப்டர்ல நியூமரிக்கல் மெத்தட்ல இருந்து. சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி சாப்டர் 1லையும் வந்து உங்களுக்கு ஒரு 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா 10 மார்க் வந்து 2 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் 1, 3 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதுல இருந்து வந்துடும். ஸோ இங்கே ஒரு 10 மார்க்ஸ். ஸோ ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் 90 மார்க்ஸ் எக்ஸாம் நடக்குது இல்லையா? ஸோ 90 அப்படின்னா உங்களுக்கு 90க்கு மட்டும் கொஸ்டின் கொடுக்க போகிறதில்ல. எப்படியும் வந்து 130க்கு மேலே தான் உங்களுக்கு எக்ஸாம் மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸில் தான் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அந்த சாய்ஸில் வந்து உங்களுக்கு தெரியாதது நீங்கள் விட்டுட்டு நான் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எல்லா சாப்டருமே பார்த்து தான் ஆகணும். அதுல வந்து எதெல்லாம் வந்து முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 5th சாப்டர், 4th சாப்டர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th சாப்டர், 9th சாப்டர், 3rd சாப்டர் கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்டா பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd சாப்டரும் 6th சாப்டரும் லாஸ்டா பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. 9th 10th எல்லாம் பிஃபோரா பார்த்துக்கோங்க. 8th சாப்டர்ல தியரி தான் நிறைய இருக்கும். ஸோ அதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 7th சாப்டர், 2nd சாப்டர் இதெல்லாம் லாஸ்டா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் உங்களால் வந்து சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து கண்டிப்பாக கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 3 or 4 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவாக கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் மேக்ஸில் எப்படி நம்ம படித்தோன்னா வந்து ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எந்த சாப்டர்லாம்
பார்த்தோன்னா 5 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். 2 மார்க் கொஷின்ஸ், 3 மார்க் கொஷின்ஸ் எதிலெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஆல் சாப்டரில் நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் பார்க்காம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். ஏன்னா எக்ஸாம்பிள் சம் ஒரு சம் பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸசைஸில் கண்டிப்பாக 3 to 4 சம்ஸ் வந்து பார்த்ததுக்கு சமம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு 3-4 கொஷின்ஸ் வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் 100% இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ். சரிங்களா? ஸோ எந்த ஒரு சாப்டராக இருந்தாலும் எக்ஸாம்பிளை மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் ப்ளஸ் எக்ஸசைஸ் ரெண்டுமே பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 12th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.